Hello friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பூண்டு மிளகு சாதம். ஒரு அருமையான இம்யூனிட்டி பூஸ்டிங் ரெசிபி இது. அதுவும் particularly நம்ம இந்த சீசனுக்கு அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி இந்த பூண்டு மிளகு சாதம்லாம் செஞ்சு கொடுத்தா நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அடிக்கடி சளியெல்லாம் பிடிக்காது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. எங்கள் ஊர் சைடு டெலிவரி ஆனவங்களுக்கும் ஃபீடிங் மதருக்கும் கம்பல்சரியாக ரெகுலராக இந்த பூண்டு சாதம் செஞ்சு கொடுப்பாங்க. உடலை ஆரோக்கியமாக்கறக்கும் உடலில் தேங்கி இருக்க தேவையற்ற கொழுப்பு கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறக்கும் பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. கார்லிக்கில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அதுவும் இந்த பெப்பரோடு சேர்த்து நம்ம சமைக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ வேறு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. சின்னதாக சளி பிடிச்சாலோ இல்லை தொண்டை கரகரப்பானாலோ நம்ம வேறு எதேதோ யோசித்து பயந்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பூண்டு மிளகு சாதம்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபியும் கூட. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷஸும் நல்லாயிருக்குங்க. எந்த காய்கறி பொரியலும் நல்லாயிருக்கும். ஒரு முட்டை பெப்பர் தூவி ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். இல்லை நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் காரசாரமாக செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்டியான டிஷ்ஷும் கூட, இது ஈஸியான டிஷ்ஷும் கூட. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு ரைஸு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் ரைஸை நல்லா உதிரியாக இப்படி வடித்து வச்சுருக்குறேங்க. லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாதம் கிளறும் போது உடையாமல் குழையாமல் அழகாக இருக்கும். இங்கே நான் நார்மலாக வீட்டில் ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பார்பாயில்டு பொன்னி ரைஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பூண்டு. இங்கே நல்ல ஒரு 2 கட்டி பூண்டு எடுத்துருக்கிறேன். இது நல்ல பெரிய சைஸ் நாட்டு பூண்டு. இது நல்லா அப்படி தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு சின்னதாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஈஸியாக நல்லா பூண்டு வதங்கிடும். நல்லா அந்த வதங்கின பூண்டோடு நம்ம ரைஸ் சேர்த்து கலக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். கார்லிக் ஃப்ரைட் ரைஸு ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிச்சுட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில். அந்த கார்லிக் இந்த கோகோனட் ஆயிலில் வதங்குறப்ப ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பூண்டு வதங்குற வாசம், எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் வாசம் இந்த ரைஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் விட்டு கூட தாளிக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன். நல்லா கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகாய், நல்லா ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுறலாம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன்னு பூண்டு கார்லிக் ஒரு சின்ன கப் அளவுக்கு நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு சேர்த்தாச்சு. இந்த பூண்டு நல்லாவே வதங்கணும். ஸோ ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. கம்ப்ளீட்டாக பூண்டு நல்லா வதங்கி நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி நல்லா வதங்கி வெந்து வரணும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுன்னா ஒரு பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர உப்பு சேர்த்து விட்டுடலாம். நான் இங்கே ஒரு ஃபுல் ஸ்பூன் உப்பே சேர்த்து விட்டுக்கிறேன். ரைஸுக்கும் சேர்த்து நான் இப்போவே உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்ல இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த பூண்டு சாதம் ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ், நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய
ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்ல வாசனை வருது. அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டேஜில் ரைஸை சேர்த்துக்கலாம். அதாவது உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து விட்டுறலாம். நல்லா ரைஸை சேர்த்து விட்டாச்சு. இப்போ பெப்பர் பவுடர், இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க. இல்லை பெரியவங்களுக்குன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி நல்லா பெப்பர் பவுடர் தூவி விட்டு நல்லா கலந்துட வேண்டியதாங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸோட வாசனை வரும். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தேங்காய் ஊற்றி நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதே நெய் விட்டும் செய்யலாம், இல்லை நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்தாச்சு. ஈவனாக எல்லா சைடும் கலந்து விட்டாச்சு. இனி நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி விட்டு கலந்து விட்டு இறக்குனா அவ்வளோதாங்க. சுவையான பூண்டு மிளகு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல சுவையாகவும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ் நான்வெஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேங்க. இந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்தியான இம்யூனிட்டி பூஸ்டிங் பூண்டு மிளகு சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.